அன்புள்ள தன்மார்க்க தங்கம் போலீஸ் எல்லாம் கூச்சமுத்திரையை பற்றியும் சூழத்தை என்பது கூட உடம்பு. இப்போது நாம் நடமாடி இருக்கின்ற உடம்புக்கு கூட உடம்பு சிலது. இந்த உடம்பு புலனாகும், கண்ணுக்கு புலனாகும். இந்த உடம்புக்குள்ளே கருத்துக்கு புலனாகக்கூடிய உடம்பு உண்டு. அந்த உடம்பை அவரவர் ஆராய்ச்சியின் காரணமாக அறியக்கூடிய உடம்பு. அந்த உடம்பை பேணி காக்கணும் என்றால் தூள உடம்பை பாதுகாக்க. தூள உடம்பு இந்த புற உடம்பு. இந்த உடம்பை எவன் பாதுகாக்கிறானோ அவன் தான் இந்த சூட்சும தேகத்தை பாதுகாக்க. சூட்சும தேகம் தனக்கு தான் தெரியும், மற்றவருக்கு தெரியாதுன்னு சொன்ன போதும் ஒரு காலத்திலே அளவிலாத அறிவாற்றல் கொண்டு விவாத முயற்சி கொண்டு என்ன செய்யறான், தூள தேகத்தில் இருக்கிற புற உடம்புல இருக்கக்கூடிய, இப்ப நம்ம பார்க்கின்ற உடம்புனா புற உடம்பு. இந்த புற உடம்புல இருக்க மாசு நீக்கப்பட்டால், அது குற்றம் நீங்கப்பட்டால் அக உடம்பாகிய சூட்சும தேகத்துக்கு காட்டுல வரும். அப்போது அந்த ஆற்றல் எப்ப வெளிப்படும் என்றால் அவர் சொல் செயல் இதுல அவனுடைய ஆற்றல் இவன் சூட்சும தேகத்தை அறிந்தவன் என்பது அல்லவென்றால் நல்ல மனம் கொண்டு உள்ளத்துக்கு ஒரு பூஜை செய்தாலும் அந்த பூஜையின் பயன் சில அருளாற்றல் உண்டாகும். அது காலத்தப்பி. அப்ப தூள தேகத்திலிருந்து அது புற உடம்புக்குள் உள்ள மாசு நீங்குவதற்கு பட்டாத முயற்சி எடுத்து அந்த மாசு நீக்கப்பட்டால் அக உடம்பு ஆகிய சூட்சும தேகம் வெளிப்படும் என்று சொல்வார். அந்த தேகம் காக்கப்பட வேண்டும் தான். அப்ப சூட்சும தேகம் கருத்துக்கு புலனாகக்கூடிய சூட்சும தேகம், கண்ணுக்கு புலனாகக்கூடிய உடம்புக்குள் கருத்துக்கு புலப்படக்கூடிய, கருத்துக்கு மட்டும் தெரியக்கூடிய, தன்னுடைய மனதுக்கு மட்டும் புலப்படக்கூடிய உடம்பை காக்க விரும்பினால் சூட்சும தேகம் ஸ்தூல தேகத்தை மாற்றணும்னு சொன்னோம். ஆனால் ஸ்தூல தேகத்துக்கு நோய் வந்தால் சூட்சும தேகம் அழிந்து போகும். புற உடம்பாகிய இந்த உடம்பு அழிந்தால் சூட்சும தேகம், கருத்துக்கு புலனாகக்கூடிய சூட்சும தேகம் அழிந்து போகும். ஆக அந்த உடம்பை பற்றி அறிந்த மக்கள் ஞானி. ஒவ்வொரு ஞானியும் இரண்டாக உள்ளது. இருமை வகதெரிந்து ஈண்டு அறம் பூண்டால் பெருமை பெருங்கிட்டு உலகம் அவர்கள். இருமை வகதெரி இரண்டாக இருக்கும். ஆண் பெண், இரவு பகல், இன்ப துன்பம், நரக துன்பம், நற்குணம் தீய குணம், நல்லது கெட்டது என்று இரண்டாகும். அதே போல் நம்முள்ளும் இரண்டாக இருக்கும். உள்வடம் எண்ணுமை குன்னம், ஆணுள் பெண்ணும் பெண்ணுள் ஆணுமும். ஆக புற உடம்புக்கு நோய் வறுமையினால் அதுக்கு மருந்து. எந்த மருந்து? குஷ்டம், ஜயம், குன்மம் போன்ற நோய்கள் தீர்ப்பதற்கு சில மருந்து உண்டு. ஆனால் அது கருவி ஒழிக்குமா என்றால் ஒழிக்காது. அது புற உடம்பாகி இந்த சூட்சும இந்த தூள தேகம் கண்ணுக்கு புலனாகக்கூடிய உடம்புக்கு நோய் வறுமையினால் எந்த மருந்து வேணாலும் கொடுக்கும். வீரம், பூரம், ரசம், கந்தம் சொல்லுவார். இப்படி நவபாசானங்கள் 64 பாசானங்கள். இந்த பாசானங்கள் சுத்தி செய்யும் போது என்ன ஆகும்? உடம்புல உள்ள தீய சக்திகளை, நச்சுக்கிருமியை கொள்ளுகின்ற ஆற்றலில் வீரம், பூரம், ரசம், கந்தம் போன்ற நவபாசானங்கள். இந்த நவபாசானத்தை சுத்தி செய்யும் போது இந்த நச்சுத்தன்மை உள்ள கொடிய நோய் தீரும். ஆனால் பிறவி தீர்க்குமா என்றால் முடியாது. அப்ப மூலிகை சம்பை சரக்குன்னு சொல்லுவோம். மூலிகைகளால் நோய் தீரும். உடம்புலே புறத்திலே ஒரு கட்டி வரும். அந்த அளவு புறத்திலே ஒரு அமைச்சல் துன்பம் ஏற்படும். அதை குப்பைமணி என்று கொள்ளப்பட்ட மூலிகைகளால் பூசினால் அது உடனே குணமாகும். அல்லது இன்னும் மஞ்சள் போன்ற மற்ற சம்பை சரக்கை கொண்டு குணப்படும். ஆனால் இது எல்லாம் சம்பை சரக்கு என்று சொல்லப்பட்ட மூலிகைகளாலும் சம்பை சரக்கு மூலிகைகளாலும் வீரம், பூரம், ரசங்கந்தம் சில பாசான சரக்குகளாலும். பாசான சரக்கு என்பது கொடிய நோய், அது சுத்தி செய்தால் வீரம், பூரம் என்று சொல்லப்பட்டதை சுத்தி செய்யாமல் உட்கொள்ளையான சாப்பிட்டால் என்ன ஆகும் என்றால் மரணம். ஆனால் அதை சுத்தி செய்து சாப்பிடும் போது
நச்சுத்தன்மையாக நோய்த்து. இந்த மருந்தை பற்றி இது உலக நடைமாறும். ஆனால் ராமலிங்க சாமிகள் சொல்லுவது பரப்பை ஒழிக்கும் மருந்து. இந்த மருந்து உடல் நோயை மட்டும் தீர்க்கும். ஆனால் நம்முள் இருக்கக்கூடிய அதி அற்புதமான மருந்து. நாம் சொன்னோம், முன்னமே சொல்லியிருக்கிறோம், மழைநீர், பெய்கின்ற மழைநீர் அது என்ன ஆகும்? நிலத்திற்கு ஆரம்ப காலத்தில் ஏரி, குளம், அருவியாக இருக்கும். பிறகு அது என்ன செய்யும்? பூமிக்கு அடியிலே செல்லும். ஆனால் பிறப்பனும் பேதமின்னுங்க சிறப்பனும் செம்பொருள் இருக்கிறாங்க. யாவர் ஒருவர் அறிவார். அறிதபின் ஓதுமின் கேள்மின் உணர்மின். அவனை நீங்கள் அவனை பாருங்கள், அவன் சொல்வதை கேளுங்கள், அவன் எழுதி செய்கிறான். உணர்ந்த பின் ஓங்கி ஓங்கி உணர்ந்தவர் ஓங்கி நின்றார். அவன் உணர்ந்ததை, கற்றதை, கேட்டதை, செய்தது. அவன் அனுபூதிமான். அறிந்த ஒன்றை அவன் மூலமாக கேட்க வேண்டும். அவன் அறிந்த ஒன்றை அவன் மூலமாக கேட்டு அல்லது அவன் நூல்களை படித்து செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்னதுதான் சஞ்சலம் இறப்பரப்பை ஒழிக்கும் வரும். யாருக்கும் பேசப்படாது, யாரும் சொல்ல மாட்டார். ஏனென்றால் சொன்னாலும் கொல்லப்படாத நான் சொல்ல மாட்டேன். இது கருத்தால் உணரக்கூடிய ஒன்று, சுட்டி காட்ட முடியாத ஒன்று. அவன் கருத்தால் உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டியதனால் பிறப்பை ஒழிக்கும் மருந்து யாருக்கும் பேசப்படாத பெரியம். யாருக்கு பேசி என்ன பயன்? கருத்தால் உணர வேண்டியது அவன் எப்படி சொன்ன? அவன் உணர்ந்திருக்கிறான். தேவர் புராந்தனை திவ்யமூர்த்தி அவன் சொல்லுகிறான், கண்டறிவார் இல்லை காயத்தின் எண்டிசை ஒரு இரண்டு எழுதுவர். கண்டறிவார்களை காயத்து நன்றியை தலைவன் உடம்புக்குள்ளே இருக்கிறான் என்று கண்டறிவார். எண்டிசை ஒரு இரண்டு உலகம்லாம் சுற்றுவான் தலைவன். அப்போ தேவர் பிறந்தன திவ்யமூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். இப்படி எல்லாம் ஞானியில் சொல்லியிருக்கிறார். இந்த தத்துவத்தை நாம் சொல்ல காரணம் என்னவென்றால், இந்த ரகசியத்தை இந்த சங்கம் உணர்ந்து பரப்பை ஒழிக்கும் மருந்து இந்த ரகசியம். பேசப்படாத ஒன்றை பேசி வருகிறோம். எப்படி உணரும்னா, கருத்தால் உணர்த்தி வருகிறோம். கருத்தால் உணர்த்தப்பட ஒன்றை புறத்தே காட்ட முடியாது. சொன்மை சேர் மரத்திலே சிலைதல்கள் செய்கிறீர், பொம்மையற்ற கிளைகள் பாத பொருடி செய்தளிக்கிறீர், நும்முளே விளங்குவனை நாடி நோக்க வள்ளிரேல், மும்மளமும் இம்மளமும் மும்மளமும். இங்கே சொல்லும் போது செம்மசேர் மரத்திலே சிலைதல்கள் செய்கிறீர், கொம்பையற்ற கிளையில் பாத பொருடி செய்தளிக்கிறீர், நும்முளே விளங்குவனை நாடி நோக்க வள்ளிரேல், இம்மளமும் மும்மளமும் எம்மளமும் அல்லது. இந்த பொருளை அறியாமல் என்ன செய்கிறார்கள்? சிலையில் மரம் சிலை செய்தது சில மரமும் அந்த என்ன செய்வார்கள்? அந்த சிலையில நல்லறவான் சிலை செய்வார்கள், சாமி சிலை செய்வார், இன்னும் அதிக அற்புதமான சிற்பம் செய்வார், மரத்தால் செய்வார். அந்த மரம் அவர் தேர்ந்தெடுத்த மரம் எத்தனை பல நூறு ஆண்டுகள் இருக்கும், உளுத்து போகாது. அந்த மரத்தில் செய்வார்கள், சில சிற்பத்தில் செய்வார்கள், சில செம்புகளால் செய்வார். செம்மை சேர் மரத்திலே சிலைகள். செம்மை என்பது நல்ல மரம். செம்மை சேர் மரத்திலே சிலை தலைகள் செய்கிறீர்கள், பொம்மையற்ற கிளையில் பாத போரடி சரி. தலைவனை அதிக ஆசைப்படுகிறான். எப்படிதான் தலைவன் அதிக ஆசைப்படுகிறான் என்றால், இது போன்ற சில ஒரு வழிபாடு. ஒரு வழிபாட்டால் என்ன செய்யறான்? ஒரு சிலையை ஒரு மரத்தால் சிலை செய்யறான், நல்லாரவான் சிலை செய்யறான். இன்னும் சில சாமிகள் முகத்துல இந்த வராகியம்மனை செய்வான், நல்லாரவான் செய்வான் சாமிக்கு. அடிமரத்திலே நல்லவான் சிலை செய்வான், வராகியம்மன் சிலை செய்வான், சிற்பம் செய்வான். நுனி மரத்தில் என்ன செய்வான்? செருப்பு செய்கிறான். செம்மை சேர் மரத்திலே சிலை தலைகள் செய்கிறீர், பொம்மையற்ற கிளையில் பாத பொருளை செய்து அளிக்கிறது. அடிமரத்திலே சாமி செய்கிறான், நுனி மரத்திலே செருப்பு செய்கிறான். அடிமரத்தை சாமி செய்து வணங்குகிறான், நுனி மரத்திற்கு கால போட்டு செருப்பாத்து. உனக்கு என்னடா ஞானம்? இவரெல்லாமா தேவர் பிராந்தனை திவ்ய மூர்த்தியை யாவது? இவரெல்லாமா உண்மை போல அறியும்போது அடிப்படை வழக்கு சொல்லும் போது, மும்முளே விளங்குவனை நாடி நோக்கவனில் உள்ளே இருக்கிற தலைவன் தேவர் பிராந்தனை திவ்ய மூர்த்தி யாவர் ஒருவர் அறிவார். ஒருவர்தான் அறிய முடியும். அஞ்சல் என்ற ஆளும் மருந்து சஞ்சலம் தீர்க்கும் மருந்து. சஞ்சலத்தை தீர்க்கக்கூடிய மருந்து நம்முள் இருக்குங்கிற ஆற்றல் தலைவன் நம்முள் இருக்கிற அந்த அறிவாற்றல். நம்முள் இருப்பவன் யார்? அவன் எங்கே இருக்கிறான்? முன்னமே சொல்லி இருக்கிறோம், அவன் ஆயிரக்கணக்கான சங்கிலியால் பிணைக்கப்படும்.
ஒரு பொறுமையான இருட்டறை தெளிவு சொல்ல அவங்க சிறிதளவு காற்றில்லாத இடம், ஒரு சின்ன இடம், பார்ப்பதற்கு தேவாங்கு போல் இருந்தது அந்த இடம். தேவாங்கு போல் இருக்கிறான் தலைவன் நம்ம. எங்கே மூலாதாரத்தின் கீழே ஒரு இருட்டறையில் தேவாங்கு போல் கிட்ட அந்த மனிதன் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உணவில்லாமல் தேவாங்கு போல் இருக்கிறான். அவன் அது போன்று இருக்கிறவனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அவனை எப்படி தட்டியிருந்தால் அவன் தான் முன்பு மூலையை விளங்குவோரை நாடி நோக்கோடைய அவன் ஆயிரக்கணக்கான சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறான். இருட்டறையில் தேவாங்கு கொண்டிருக்க நலிந்திருக்கிறான். அவனை எழுப்புவதற்கு என்ன செய்றான்? நல் உணர்வு அறிவு கொண்டிருக்கிறது. நல் உணர்வும் தவ முயற்சியும் பண்பொருள் நமக்குடைய ஆசையும் அனுகிரகத்தால் உபதேசத்தாக நல்ல உபதேசம் பெற்றால் அந்த உபதேசத்தின் காரணமாக முயற்சி ஈடுபடுவான். அந்த முயற்சி என்ன செய்யும் கேட்டான்? லட்சக்கணக்காக பிணைக்கப்பட்ட எந்த தேவாங்கு போன்று பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளாக மூலாதாரத்தின் கீழே இரும்பு சங்கிலியாக கட்டப்பட்டிருக்கிற அவனை எழுப்பவரும் என்றால் ஒன்று தவ முயற்சால்தான். ஞானியின் உபதேசத்தால் தவ முயற்சியால் நல்ல சிந்தனையாலும் தவ முயற்சியாலும் மூலக்கணல் எழுப்பினால் அவன் என்ன செய்வான்? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கணைக்கப்பட்ட சங்கிலியை உடைச்சு இருந்துட்டு மேலே வருவான். உடைச்சு மேலே வந்தால் அவன் ஆற்றலை அளந்து சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஆற்றல் உள்ளவன் இத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக நம்முள் இருக்கிறான். உடம்பு வீழ்ந்து போகும், ஆனால் உயிர் நிலைத்து இன்னொரு உடம்பு தாங்கும் போதெல்லாம் அவனும் தாங்கி இருப்பான். அவனும் தடைப்பட்டவன் நம்மோடு இருப்பான். பல கோடி ஜென்மங்கள் எடுத்த போதிலும் நம்மோடு இருப்பான். அவன் நம்முள்ளே இருக்கின்றான். அவன் நம்முள்ளே விளங்குவோடி நாடி நோக்கவில்லை. லட்சக்கணக்கான ஆண்டுகள் நாம் லட்சக்கணக்கான பரிவெடுக்கலாம். நம்முடைய பிறந்து மூலாத்து கீழே மலைப்பைக்கும் ஜலப்பைக்கும் கீழே இருட்டறையிலே கட்டப்பட்டிருக்கிறான். எப்படி எழுப்பவன் என்றால் முன்னமே சொன்னோம், நல்ல ஒரு சான்றோரும் துணை கொண்டு அருள் ஆற்றல் உள்ள மக்கள் துணை நான் சாப்பிட மாட்டேன். அதுபோல தேவபிராந்தனை திவ்யமூர்த்தி என்று சொன்னார். நம்முள்ளே விளங்குவோனை நாடி நோக்கவன் சொன்னார். நாம் சொல்லுகின்ற அந்த பொருள் நம்முள் எப்படி இருக்கிறான் என்று முன்மை சுட்டி காட்டியிருக்கிறோம். அவன் லட்சக்கணக்கான சிந்தனையால் பணிக்கப்பட்டிருந்த போதிலும் தட்டி எழுப்பக்கூடிய ஆற்றல் ஒரு சிலருக்கு தான் உண்டு. அதான் தேவர் பிராந்தனை திவ்யமூர்த்தியை யாவர் ஒரு கோடிக்கணக்கான மக்கள் ஒருத்தன் தானே. அவன் மூலமாக உணர்ந்து தெரிய வேண்டும். அவன் தான் அந்த சங்கிலியை உடைக்கக்கூடிய மார்க்கத்திற்கான். அவன் தான் சாவி இருக்கும். அவனுதான் இந்த சாவி இருக்கும். அவனை கேட்டு தெரிந்து கொள்ளவன் கற்றிலராயின் கேட்காவது ஒட்டத்தின் உள்ளாண்டு. நாம் தற்காவிட்டாலும் கற்று வந்தவர் சொல்லுவோம். தளர்ச்சி இருந்த காலத்திலே அது உட்டத்தினான்னு சொல்லும். அது எழுப்புவதற்கு மார்க்கம் இது அல்ல. அந்த மருந்து எப்படின்னு கேட்டார். அது மார்க்கத்தை விளக்க சொல்லும் போது பெருமான் இவனென்று பேசி இருக்கு. அந்த மார்க்கத்தை உணர வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தை நீ உணர வேண்டும் என்றால் அது உனக்கு சொல்ல வேண்டும், அல்லது நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உணராவிட்டாலும் உணர்ந்தவர்கள் இப்போது சில பேர் இருக்கிறார்கள். இந்த பொருளை இந்த அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிந்தனையை உடைக்க ஆசை உள்ள மக்களை அது போன்ற ஆசை அது நாட்டத்தை விரும்புகின்ற மக்கள் தக்க ஆசான் கிடைக்க வேண்டும். உள்ளே வாய்ந்துள்ள ஒருவனை அறிந்து தெரிந்து அவனை தட்டி எழுப்ப என்று ஆசைப்பட்டால் தேவையில்லை. யாரும் ஆசான் ஞானிகள் பெருமையை பேசினால் பெருமான் இவன் என்று பேசியிருக்கும் திருமாடி இருப்பினை தேவருமா என்ன சொன்னார்? தேவர் பிராந்தனை திவ்ய மூர்த்தி யாவர் ஒருவர் அறிவார். அஞ்சபின் ஓதிமின் கேள்மின் உணர்வின் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்து ஓங்கி இப்படை ஒருவன் அறிவான். அவனை கேட்டு உணர்ந்து உங்களை உயர்த்துக் கொண்டு சொன்னார். அவன் அப்படி வாய்ப்பு இல்லை என்றால் நேரடியாக ஞானியர்களை உபதேசம் செய்ய ஆசானை காண உனக்கு வாய்ப்பில்லை என்றால் ஞானியரை புகழ்ந்து பேசினான். அந்த வாய்ப்பு பெருமானிவன் என்று பேசியது அகத்தீசன், திருமூல தேவன், நந்தீசன், ராமலிங்கசாமி, மாணிக்கவாசன் போன்ற மாபன் யோகிகளை பெரிய மகான் அவர் பாதத்தை பற்றுங்கள். உங்களுக்கு சகலம் சுத்திக்கும் என்று உள்ளும் புறமும் உகந்து மகிழ்ந்து போற்றி புகழ்ந்தால் என்ன? இவனே அவன் பெருமான் இவன் பெருமான் இவன் என்று பேசியிருக்கும் திருமானிடர் பின்ன தேவரும்
அந்த பொருளை தட்டி எழுப்பும் ஆசை உண்டால் ஞானியின் பொருளை பேசுங்கள். பேச பேச உள்ள அன்பு நாட்டில் பேசுங்க. சில பேர்கள் பேசுவார்கள், திருவாசகம் பேசிவிட்டு 500 ரூபாய் பணம் கேட்பார். அதான் மிகுதியான பக்தியோடு. மிகுதியான பக்தியோடு தான் இப்படியெல்லாம் பணம் கேட்பார். அது அளவிலாத பக்தியின் காரணம். இங்கே இது சொல்ல திருமலை தேவர் எப்படி சொல்லவில்லை. பெருமான் இவனென்று பேசியிருக்கும் திருமானிடர் பின்னர் தேவரும் அவர். ஞானியின் பெருமை பேசுகின்றவன் மனிதனாக இருந்தாலும் திருமானிடர் பெருமைக்குரிய திருமானிடர் அதேன்னு சொன்னார். எவன் பெருமையை பேசுகிறானா அவன் இயல்பாக பெருமைக்குரியவன் ஆவான். அடமொழியாகும் பெருமைக்குரிய மனிதன் திருமானிடர் பின்னர் தேவரும் அவர். வருமாதவர்க்கும் மகிழ்ந்தொழில் செய்யும் மறுமாதவற்றிங்கள் ஆதிபுரான். வருமாதவர்க்கும் மகிழ்ந்தொழில் செய்யும் அருமாதவற்றிங்கள் ஆதிபுரான். இப்படி என்ன செய்கிறார்? புகழ்ந்து பேச பேச என்ன செய்கிறான்? இவனை ஞானிகள் சார்ந்து கொடுக்கிறான். சார்ந்து இவனையும் உயர்த்துகிறான். இவனால் போதிக்கப்பட்டவனும் உயர்கிறான். திருமான் இவன் என்று பேசியிருக்கும் திருமானிட பெண் தேவன்மான். மனிதன் அடமொழிக்குரியவனாகிறான். திருமானிட வருமாதவர்க்கும் மகிழ்ந்தொருமாதவத்தின் வாழ்வார். இவனால் இவன் பேசுகின்ற காக்க இவனுக்கும் பெருமை. இவன் பேசி இதை பின்பற்றுகின்ற மக்களுக்கும் பெருமை வந்துட்டான். யாராலே அவர்தான். அவளை எதை பின்பற்றினார்கள்? எந்த வழிபாட்டை பின்பற்றினார்கள்? இங்கே சொல்லும் போது உள்ளாக 4 வகை கோட்டை. உள்ளாக 4 வகை கோட்டை. பகை ஓடை பிடித்தல் ஆடலா நாட்டை கள்ளன் கள்ள புலன் என்னும் காட்டி வெட்டி கண் தெரிவித்தால் காணாதுன்னு சொல்ல. ஆக இவர்களெல்லாம் எதை பின்பற்றினார்கள்? பகை என்று சொல்லப்பட்ட நம்முள் இருக்கிற பகையாகிய உள்ளாக 4 வகை கோட்டை, பகை ஓடை பிடித்தல் ஆடலா நாட்டை கள்ள புலன் என்னும் காட்டை வெற்றி கனவில் வைத்துட்டால் காணவில்லை. உட்பகையை வெற்றவர்களும். பகை நமக்கு வெளியே பகையில், பகை நமக்கு வெளி பகையில். உட்பகை நம்ம கூட நம்மோடு இருந்து நம்மை வஞ்சிக்கக்கூடிய இந்த பகையினர் உள்ளாக 4 வகை கோட்டை. நம்முள் 4 கோட்டை. இந்த பெருமான் இவன் என்று பேசியிருக்கும் திருமாநிலத்தினை தேவரமான யாருன்னு கேட்டாங்க. உள்ள 4 கோட்டையை உடைக்கின்றோம். இங்கே மூலாதாரத்து கீழே இரும்பு கோட்டை, உந்தி கமலத்திலே செம்பு கோட்டை, இது தங்க கோட்டை, இது நாகக்கோட்டை. நாகம் சொல்வார். 4 கோட்டை. இந்த 4 பூதங்களும் நம்மை வஞ்சிக்கும். உள்ளாக 4 வகை கோட்டை. பகை